ஹாய்! எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் பி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ, என்னோட வளர்ச்சி உங்களோட ஹெல்ப்பால வந்ததுக்கான காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. ஸோ, தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருங்க. ஆ பிரம்மாண்டம் நம்ம சொன்னாவே, நமக்கு ஃபர்ஸ்ட்டு வர ஒரு டைரக்டர் யாருன்னா, அது நீங்க எந்த லாங்குவேஜ் எழுதுறீங்க இப்ப நீங்க ஹாலிவுட்ல எழுதிட்டீங்கன்னா, பிரம்மாண்டம் டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் சொல்லுவோம். இல்லைன்னா ஜேம்ஸ் கேமரூன் சொல்லுவோம். இப்ப நீங்க இந்தியாவுல நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட, அ தெலுங்குல வந்து ராஜமௌழி சார் இருக்காப்ல. தமிழ்ல வந்து சங்கர் சார் இருக்காப்ல. ஐகானிக் மூவிஸ் ஒரு தரமா குடுக்க முடியுமா? அப்படின்னு நீங்க அவரோட படங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, பாகுபலி 2, ட்ரிபிள் ஆர் இந்த படங்கள் ரொம்ப அ ஐகானிக்கா, ரொம்ப பட்ஜெட் அதிகமா போட்டு எடுத்த ஹிட் குடுத்து, அது வேற லெவல்ல எல்லாத்தையும் ஒரு பிரமிக்க வச்சு, நம்மள சிலிர்க்க வைக்கிறவர் தான் எஸ்.எஸ். ராஜமௌழி. ட்ரிபிள் ஆர் அவளோட அவரோட படங்கள நீங்க எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாருக்கும். இதுவரைக்கும் நீங்க அவரோட ஜானர் அதாவது அவரோட ஃபர்ஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வாரணாசி வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட, ஆ மாவீரன் பண்றதுக்கு முன்னாடி ஐ மீன் மகதீரா பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கமர்ஷியல் படங்கள் அதிகமாவே பண்ணிட்டு இருந்தாப்புல. கமர்ஷியல், காமெடி இந்த மாரி படங்கள அவர் பண்ணிட்டே இருந்தாப்புல. மாவீரன்ல இருந்து தான் அவரோட அந்த ஜானரே டிஃபரெண்ட்டா மாத்துனாப்புல. அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கணும்னு சொல்லி, ஆக்ஷன்லேருந்து அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா ஜானர் மாறுனாப்புல. மாவீரன் பயங்கரமான ஹிட்டு. தமிழ்லயும் அதுக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் குடுத்தாங்க. அதே மாரி நானி அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்குல பயங்கர ஹிட்டு. தமிழ்லயும் பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறம் நானி முடிச்சதுக்கப்புறம் பாகுபலி, பாகுபலி 2, ட்ரிபிள் ஆர். ட்ரிபிள் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து ஆ ஓரளவுக்கு அந்த கதையில கொஞ்சம் டல் அடிச்சாலும் கூட, அத கொஞ்சம் இப்ப நெறைய விஷயங்கள் அத சீன் பை சீனா நம்மளுக்கு என்கேஜா குடுத்துருப்பாப்ல ராஜமௌழி. நாட்டு நாட்டு அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்கார் லெவல்ல வரைக்கும் போச்சு. ஸோ, அதுல வந்து கீரவாணி சார் வந்து அந்த அவார்ட் வின் பண்ணாப்ல ஆஸ்கார்ல, அந்த பாட்டுக்கு மட்டும். சரி, இவரோட நெக்ஸ்ட் மூவி அப்படி நீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல எல்லாருமே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அப்டேட் வருது. ஒரு ஈவென்ட்ல அவரு அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாப்ல ராஜமௌழி சார். அடுத்தது நான் வந்து மகேஷ் பாபு கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறேன். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் அ இண்டியானா ஜோன்ஸ் அந்த படத்தோட ஸ்டைல் அந்த மேக்கிங் அப்படியே இருக்கும். அந்த சாயல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, ஃபர்ஸ்ட்டு வந்து ராஜமௌழி சார் இது ஒரு ஜங்கிள் ஃபில்மா எடுக்கறதுக்கு தான் அவர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காப்ல. அதாவது ஃபாரஸ்ட் த்ரில்லர் இந்த மாரி படங்கள்ல வந்து எடுக்கணும்னு தான் அவரு இன்ட்ரெஸ்ட்டோட இருந்திருக்காப்ல. ஸோ, அதுக்கான கதைகள் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காப்ல. இப்படி இந்த கதைய டெவலப் பண்ண அது வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரா மாறுது. அதுக்கப்புறம் மித்தாலஜிக்கா மாறுது. அப்புறம் டைம் ட்ராவலா மாறுது. இந்த மாரி கொஞ்சம் அவர் டெவலப் பண்ணி தான் இந்த வாரணாசி படத்த அவரு உருவாக்கியிருக்காப்டிங்கிறது வந்து என்னோட பர்சனலான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். வாரணாசி இந்த டைட்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த டைட்டில் புடிக்கலன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா, கதைக்கு இந்த டைட்டில் வந்து கரெக்ட்டா சூட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, இப்ப வாரணாசி அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதுல நீங்க வந்து ஒரு எரிக்கல் வந்து அந்த டெக்ஸ்ட்ல உழுவுற மாரி காமிக்கிறாங்க. ஸோ, இந்த கதை முழுக்க முழுக்க வாரணாசிய பேஸ் பண்ணி நடக்க போகுதா? அப்படிங்கிறதுல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த படம் குளோபல் டோட்டர் அதுக்கப்புறம் டைம் டோட்டர் அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் டோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா சுற்றுற ஒரு ஆளுன்னு சொல்லலாம். அதே மாரி டைம் ட்ரோட்டர்னா, காலம் கடந்து போற ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். அப்போ மகேஷ் பாபுவோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிவன பேஸ் பண்றதுக்கான ஒரு அவரோட கேரக்டரா இருக்கும். ஏன்னா, அவரோட கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ருத்ரா ருத்ரா. அந்த கேரக்டர் வந்து சிவன் பேஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான். ஸோ, அதனால காலம் கடந்து ஒரு மனிதன் வந்து பயணிக்கிறானோ! அப்படிங்கிறது ஒரு கதைக்களமா இருக்கலாம். இல்ல வாரணாசி ஒரு அழிவுலேருந்து காப்பாத்துற ஒரு கதையாவும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நான் வந்து இந்த விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. சரி, வாரணாசி டைட்டில் அந்த டைட்டிலே சில விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அதாவது வாரணாசி அழிவுல இருக்கு. இவரு எப்படி காப்பாத்துறாப்ல. காலம் கடந்து நாடு விட்டு நாடு, அதுல போய் அங்க என்னென்ன விஷயங்கள அவரு எக்ஸ்ப்ளோர் பண்றாப்ல, என்னென்ன விஷயங்கள் மிஸ்டரியா கண்டுபிடிக்கிறாப்ல, அப்படிங்கிறது தான் இந்த கதைக்களமா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு இந்த படத்துல ஒரு லொகேஷன்னா அந்த அ அ லங்கா நகரம் அப்படின்னு ஒரு லொகேஷன் காமிக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் 7200 பி அந்த இதுல வந்து சி அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேருமே அந்த டிராவல் பண்ற மாரி காமிக்கிறாங்க. அனுமான் வால்ல ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டிட்டு போற மாரி காமிக்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகேஷ் பாபு இல்லன்னா பிருத்திவிராஜ். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டைம் டிராவல் அந்த இடத்துக்கே போய் அவங்க டிராவல் பண்ற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்லைன்னா, ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போய் அவங்க
ஒரு விஷயத்த அவங்க பார்க்குறாங்களோ, அதாவது முன் ஜென்மத்தில அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. அந்த கேரக்டராவே அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அத பார்க்க போயிருப்பாங்களா? அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த இந்த படத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே புதுசா இருக்குன்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, இப்ப ஆக்ஷன் அட்வென்ச்சர்னா அந்த அந்த கதைக்கு மட்டும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்க முடியுமோ, அத நீங்க விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், கிராபிக்ஸ் மெட்டீரியல் எல்லாமே நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ, அத நம்ம நிறையா பண்ணிடலாம். ஆனா, ராஜமௌழி சார் வந்து இது ஒரு மித்தாலஜிக்கலாவும் அவரு நமக்கு சொல்லப் போறாப்ல, ஆக்ஷன் அட்வென்ச்சராவும் சொல்லப் போறாப்ல. ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன், டைம் டிராவல் இந்த மாரி ஏகப்பட்ட ஜானர்ல வச்சு இந்த படத்த நம்மளுக்கு பிரசன்ட் பண்ண போறாப்லங்கும்போது, இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப மிகவும் ஆர்வமா இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் எனக்கு மிகவும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, இவங்க அந்த அந்த டைட்டில் டீசர்லயே வந்து அவ்வளோ விஷயங்கள் கிராண்டாவே பண்ணியிருக்காங்கன்னா, அப்ப படத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க? நெனச்சு பாருங்க. ஸோ, அந்த விஷயங்கள் காமிக்கும்போது தான் இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா, ராஜமௌழி சார் அவரு நெறையா ஜானர்ஸ் பண்ணியிருக்காப்ல. அவரு தொடாத ஜானர் எதுவுமே கிடையாது. ஆனா, இந்த படத்துல வந்து அவரு புதுசா ஏதோ ஒண்ணு பண்ண போறாப்லங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ, இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்டோரி லைனா இருக்குங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா, ஒவ்வொரு லொகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ரியலா நடந்த விஷயங்கள் வந்து இந்த படத்துக்குள்ள காமிக்க போறாப்லயோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா, அண்டார்டிகால வந்து ஒரு பனிமலை காமிப்பாங்க. அதுல வந்து மகேஷ் பாபு வந்து எதையோ தேடி மேல ஏறி போற மாரியும், அவர தொரத்திட்டு வர ஆட்கள் அவர தடுக்கிறக்காக போற மாரி அந்த ஒரு சீக்வென்ஸ் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மேபி பிருத்திவிராஜோட ஆட்களா இருக்கறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா, அவரு தான் இந்த படத்துல மெயின் வில்லன். ஸோ, இந்த படத்துல மகேஷ் பாபு பண்ற விஷயங்கள தடுக்கிறக்கு அவர் நெறைய விஷயங்கள் பண்றாப்ல. இப்போ மகேஷ் பாபு எப்படி இந்த உலகத்தோட அழிவுலேருந்து காப்பாத்துறதுக்காக அவர அத எவ்வளோ போராடுறாப்ல, அத எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அத தடுக்கிறாப்லயோ, அதே மாரி அந்த விஷயங்கள் நடக்கணும், நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி மகேஷ் பாபு பண்ற விஷயங்கள வந்து பிருத்திவிராஜ் தடுக்கிறக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த படத்துக்குள்ள அதிகமா இருக்குன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. பிரியங்கா சோப்ராவோட அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மகேஷ் பாபுக்கு சப்போர்ட்டிங்கான ஒரு கேரக்டரா இருக்கலாம். இல்லன்னா, அ அவங்களோட பேரான ஒரு கேரக்டரா கூட இருக்கலாம். அதாவது மகேஷ் பாபுவோட ஒய்ஃபான கேரக்டரா இருக்கலாம். இல்ல ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்னா, அ ஒரு ஃப்ரெண்டு மாரி அந்த மாரி ஒரு கேரக்டர்ல அவங்க வருவாங்களோ! அப்படிங்கிறது இந்த படத்துக்குள்ள அவங்களோட கேரக்டர் வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த படத்துல வந்து அவங்களோட கேரக்டர் நேம் வந்து மந்தாகினின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா மந்தாகினிங்கிறது வந்து ஆ அதுவும் ஒரு கடவுள் பேர குறிக்கிற ஒரு நேம் தான். ஸோ அந்த லெவல்ல வந்து இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு காடோட அந்த விஷயங்கள் பேஸ் பண்ணி அந்த நேம லிங்க் பண்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா ராஜமௌழி சார் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவாப்ல. அதாவது மகாபாரதத்துல மகாபாரதமும் சரி, ராமாயணமும் சரி. இந்த 2 இதுலயும் வந்து இப்போ பிரசன்ட்ல ஒவ்வொரு ஹீரோஸுக்கு இந்த மாரி கேரக்டர் வச்சா எப்படி இருக்கும்? இப்போ ராமர் கேரக்டர்னா இவருக்கு எப்படி சூட் ஆகும்? ஆ மத்த கேரக்டருக்கு இந்த மாரி ராமாயணம், அந்த மகாபாரத கேரக்டர்ல வந்து இந்த கேரக்டர்ல வச்சு பிரசன்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது வந்து ராஜமௌழி சார் வந்து அத ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா அது பண்ணுவாப்ல. ஸோ இந்த படத்துல அத இன்ட்ரஸ்டிங் தாண்டி ஒரு எக்ஸைட்மென்ட்டா நெறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருப்பாப்டின்னு நெனைக்கிறேன். இந்த படத்தோட கதை ஒன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, வாரணாசி அழிவுலேருந்து ஹீரோ எப்படி காப்பாத்துறாப்ல. அதுக்கப்புறம் அந்த உலகத்த அ அதாவது அவரோட நாட்ட, அந்த உலகத்த எப்படி காப்பாத்துறாப்லங்கிறது தான் இந்த கதைக்களமா இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். அதே மாரி இந்த கதையில வந்து டைம் டிராவலும் நெறைய விஷயங்கள் லிங்க் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா, அவங்க ஒரு ஹேஷ்டேக்கே போட்டிருந்தாங்க. குளோபல் டோட்டர், அதுக்கப்புறம் டைம் டோட்டர் அப்படிங்கிறது ஒண்ணு போட்டிருந்தாங்க. குளோபல் டோட்டர்ங்கிறது முன்னாடி சொன்னது தான். ஆ ஒவ்வொரு நாடுகளுக்கும் சுட்டக்கூடிய ஒரு ஆட்கள். அதே மாரி ஆ டைம் டோட்டல்னா, காலம் கடந்து செல்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி இந்த 2 விஷயங்கள மையமா வச்சு இந்த படத்த சூப்பரா நம்மளுக்கு குடுக்க போறாப்லயோ அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எம். கீரவாணி. அவங்களோட இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வம் இருக்கு. அதேமாரி ட்ரிபிள் ஆர்ல அவரோட மியூசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நார்மலான சீனா தான் இருக்கும். ஆனா, அது ஒரு கூஸ் பம்ப்ஸா ஆக்குறதுக்கான ஒரு சீனா, அவரோட மியூசிக்ல அத கிரியேட் பண்ணியிருப்பாப்ல. ரொம்ப நல்லாருக்கும். படத்துல இந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது வாரணாசி? ஏன்னா, நான் நெனச்சேன், சரி இது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல இந்த படம் இருக்க போறாப்ல. ஏன்னா, ராஜமௌழி சார் வந்து ஹிஸ்டாரிக்கலா அவர் பண்ணிட்டாப்ல. ஸோ, ஹாலிவுட் ஜானர்ல வந்து பண்றாப்ல. அதாவது இண்டியானா ஜோன்ஸ் ஸ்டைல்ல இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருக்காப்டின்னா, அப்போ அவர் புதுசா ஏதோ ஒண்ணு பண்ண போறாப்லயோ அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா, நான் நெனச்சது வேற, இவரு பண்ணது வேற. ஸோ, அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு மிட்டாலஜிக்கல் அந்த மாரி அவரு இந்த படத்த பிரசன்ட் பண்ண போறாப்டின்னு நெனைக்கிறேன்.
ஏன்னா ராஜமௌழி சார் வந்து அவருக்கு மித்தாலஜிக்கலில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். ஹிஸ்டாரிக்கல் கதைகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இது மாதிரி நிறையா இன்டர்வியூவில் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்குள்ளே ஏகப்பட்ட ஜானர்ஸ் வச்சுருக்காப்புல. அதே மாதிரி இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து படம் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகேஷ் பாபு, பிருத்திவிராஜ், பிரியங்கா சோப்ரா இவங்க 3 பேர்த்த வச்சு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் மட்டும் அவங்க ஷூட் பண்ணி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சரி, இந்த படம் முழுக்க முழுக்க அடுத்த வருஷம் இவங்க ஃபுல்லாகவே எடுத்துக்க போகிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க் தான். ஏன்னா அந்த படத்தை கிராண்டாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக இந்த படத்துக்கான ஒரு சிஜி ஒர்க் தீவிரமாக நடக்க போகுது அடுத்த வருஷம். ஸோ அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த படத்துக்கான சிஜி ஒர்க் அந்த சில விஷயங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் கிராஃபிக்ஸ் ஒர்க் அந்த மாதிரி நிறையவே அவங்க டைம் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட முழுக்க முழுக்க ஒரு புதுசான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் கேமராவில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்தியாவில் யாருமே ஐமேக்ஸ் கேமரா யூஸ் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் எந்த படத்துலையும் வந்து ஐமேக்ஸ் கேமரா அவங்க யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் தெலுங்கு மூவிக்கு இந்த படத்தில் வாரணாசி இதுக்கு வந்து ஐமேக்ஸ் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாலிவுட்டில் ராமாயணம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வருது. ஸோ அந்த படத்துலையும் ஐமேக்ஸ் கேமராவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 பாலிவுட்டும் சரி டோலிவுட்டும் சரி இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹிஸ்டாரிக்கலாக எப்போவுமே பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து 2 படமே ஐமேக்ஸ் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ 2 படம் எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். சரி, இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்ல போகிறாங்க புதுசாக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் வைஸாக அவங்க சில விஷயங்கள் நம்மளுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கதை வந்து முழுக்க முழுக்க நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக இருக்குங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இப்போ அவங்க டைட்டில் டீசர்லேயே வந்து அந்த ஸ்டோரியோட பிளாட் வந்து சொல்லிட்டாங்க. அதாவது இந்தந்த லொக்கேஷனில் வந்து இந்த மாதிரி கதைகள் நடக்க போகுது. ஸோ மகேஷ் பாபு எதையோ தேடி, அதாவது அது ஒரு புடையலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மெடிசன், அதுக்கப்புறம் அவரோட மறுஜென்மம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கூட இது இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கல்கி படம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட அதில் இந்த ஒரு கான்செப்ட் வந்து அப்படியே ஈஸியாக பொருந்தும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரபாஸ் வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து அவரோட கேரக்டர் இதாக இருக்கும். அவர் ஒரு ஃபைட்டராக இருப்பாப்புல. ஆனால் மறுஜென்மன் போன ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கர்ணனாக இருப்பாப்புல. ஸோ அந்த ஒரு மகாபாரதம் அந்த லிங்க் வந்து கல்கி படத்துலேயும் இருக்கும். ஸோ அதே சிமிலாரிட்டிஸ் இந்த படத்துலையும் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ராஜமௌழி சார் வந்து சொல்லியிருந்தாப்புல அந்த ஈவெண்ட் குளோப் டோட்டர் ஈவெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாப்புல மகேஷ் பாபுவுக்கு வந்து நான் ராமர் கேரக்டர் எப்படி செட் ஆகும், ஏன்னா கிருஷ்ணர் கேரக்டர் அவருக்கு ஈஸியாக செட் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ராமர் கேரக்டருக்கு இவருக்கு எப்படி பொருந்தும், அந்த வேஷம் எப்படி பொருந்தும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவருக்கு அந்த வேஷம் போட்டு விட்டோன்னே எனக்கே ரொம்ப மெய் சிலுத்துச்சு அப்படின்னு சொன்னாப்பு. ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டரு அவரோட அந்த ராமர் கேரக்டர் நான் பார்த்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அந்த ராமர் கேரக்டர் அவங்க டிசைன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 டேஸ் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்துக்குங்க, ஒரு ராமர் அதாவது மகேஷ் பாபுக்கு ராமர் கெட்டப் போடுறதுக்காக 60 நாட்கள் அவங்க டைம் எடுத்திருக்காங்க அந்த இது பண்ணுறதுக்காக. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுதுங்கிறது வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க சிஜி ஒர்க்கு தான் நம்பி இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை கிராண்டாக அவங்க நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணணுன்னு தான் அவங்க வந்து எல்லா விஷயங்கள் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜமௌழி சார். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பொறுத்த வரைக்கும் 2027 சம்மரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அது எந்த மந்தில் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியல. அது மார்ச்சா, ஏப்ரலா, மேவா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு ஒரு கெஸ் என்னன்னு தோணுன்னா இந்த படத்தை மார்ச் 29, அதாவது ட்ரிபிள் ரிலீஸ் ஆனது வந்து மார்ச் 25, 2022 வந்து ரிலீஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சென்டிமெண்ட்டுக்காக அதே டேட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது நான் என்னோட கெஸ் தான் சொல்கிறேன். பட் நீங்கள் இதை அஃபிஷியலாக எடுத்துக்க வேணாம். எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு கெஸ் தோணும்ல, தான் நான் சொல்லியிருக்கேன். சரி, இந்த படம் மகேஷ் பாபுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா ஃபஸ்ட் பேன் இண்டியன் ஃபிலிம் அவர் ஏன் நடிக்கிறார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அவர் ஒரு மாஸ் ஹீரோ. இப்போ நம்ம எப்படி இங்கே தளபதி விஜய் சார் எப்படி மாஸ் ஹீரோவாக இருக்காப்புல, அதே மாதிரி அங்கே தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு மாஸ் ஹீரோவாக அவர் எப்போவுமே பண்ணிட்டு இருந்தாப்புல.
இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜமௌழி சார் அவருக்காகவே இந்த படத்த அவர் நடிச்சிருக்காப்ல. ஸோ, அவர நம்பி இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காப்ல. ஸோ, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் 3 வருஷம் இந்த படத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்லயாமா. ஸோ, இதுவரைக்கும் எந்த படங்களும் அவர் கமிட்மெண்ட் வச்சுக்காம, இந்த படத்துக்கு மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் குடுத்து, அவர் இந்த படத்துல பண்ணியிருக்காப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்த எப்படி நமக்கு பிரசன்ட் பண்ண போறாங்கங்கிறது வந்து 2027 நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் வந்து ட்ரிபிள் ஆர், பாகுபலி தாண்டி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஸ்டோரி பிளாட்டா இருக்கறக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அ ராஜமௌழி சார், மகேஷ் பாபு சார் இவங்க 2 பேர் சேர்றாங்கன்னு சொல்லும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாயிருச்சு. ஸோ, மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா, எம்.எம். கீரவாணி சார் இருக்காப்டிங்கும்போது, அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆயிருச்சு. அதாவது ஸ்டார்ட்டிங் இவங்க எப்போ நாங்க வந்து படம் பண்ணி நானும் மகேஷ் பாபுவும் சேர்ந்து படம் பண்றோமோ அப்படிங்கிற அந்த ஒரு அனவுன்ஸ்மென்ட் வந்ததுலேருந்து, இப்போ இந்த டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆனது வரைக்கும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, இந்த படத்தோட அப்டேட் பொறுத்தவரைக்கும், அடுத்த வருஷம் மகேஷ் பாபுவோட பர்த்டே அன்னைக்கு கூட இந்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள், அது ட்ரெய்லரா இருந்தாலும் சரி, இல்ல மகேஷ் பாபுவோட அந்த ரியல் கேரக்டரோட அந்த கிளிம்ஸா அவங்க ரிலீஸ் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, அது மாரி நெறைய விஷயங்கள் படத்தோட ரிலீஸ் டேட் கூட அவங்க அனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ, அந்த வகையில அடுத்த வருஷம் இந்த படத்துக்கான ஒர்க் தீவிரமா நடக்கப் போகுது. அதே மாரி அடுத்த வருஷத்துலேருந்து இந்த படத்தோட அப்டேட்ஸ் நெறையா வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு மித்தாலஜிக்கல், ஆக்ஷன், அட்வென்ச்சர், டைம் டிராவல் எல்லா ஜானர்லயும் நம்மளுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா நம்மளுக்கு வந்து காமிக்க போறாப்ல எஸ்.எஸ். ராஜமௌழி. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அது மகேஷ் பாபுக்கு ஒரு பிசிக்கல் டாஸ்க். அந்த எஸ்.எஸ். ராஜமௌழி சாருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் சரி, ஸ்க்ரீன் பிளே அண்டு எல்லா ஜானர்லயும் அது சொல்றதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அத எப்படி நம்மளுக்கு குடுக்க போறாங்கங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ, இதுதான் வாரணாசி படத்துல என்னென்ன விஷயங்கள் நமக்காக அவர் பண்ண போறாப்ல, என்னென்ன விஷயம் காமிக்க போறாப்ல, இந்த படத்தோட கதை இப்படி தான் இருக்குமா? அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ, உங்களுக்கு இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் இப்படி இருந்தா இந்த படத்துல ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட் மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ, இன்னைக்கான வீடியோல தான் உங்கள அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஸோ, தேங்க் யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் குடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க் யூ.